வணக்கம் அனைவருக்கும் கைஸ். எக்ஸாம் இருக்கு நாளைக்கு இருக்கு. அடுத்து ஐடிபிஐ எக்ஸாம் இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஒரு குட்டி பூஸ்ட் தான் கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல ஒரு விஷயம் தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ரிஸ்க் எல்லாம் எதுவும் எடுக்காதீங்க. இந்த ஷார்ட் ஸ்லீவ் போட சொல்லியிருக்காங்க. சரியா, ஷார்ட் ஸ்லீவ். ஸோ ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் போடாதீங்க. ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்ஸ் போடாதீங்க. அங்கே போயிட்டு நம்மளுக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்ட்டு சொன்னான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அங்கே போய் டென்ஷன் ஆகிட்டு இருக்கும், பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். ஸோ அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட்ஸ் போட்டு போயிருங்க. சரியா, ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், உங்களுக்கு 5 கொஸ்டின், 5 குவான்ஸ், 5 ரீசனிங், 5 இங்கிலீஷ், மொத்தம் 260 பேஜஸ்க்கான கொஸ்டின் கம்பைல் பண்ணி உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருப்போம், யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது திமுக நினைச்சிடாதீங்க, இது ஏதோ ஃபுட்பால் ஜெர்சி பார்த்தோன்னே டக்குன்னு அப்படி நினைச்சிடாதீங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐடிபிஐ ஜாம் இருக்கு. ஸோ ஐடிபிஐ ஜாமுக்கு ஒரு சிஏ செஷன் நம்ம போட போறோம். இந்த சிஏ செஷன் வந்துட்டு நாளைக்கு மோகன் சார் எடுப்பாங்க. ஸோ காலையில 10ல இருந்து 12:30 வரைக்கும். மோகன் சார் வந்துட்டு நம்ம ஆர்ஆர்பி பிஓ கிளியர் பண்ணியிருக்காரு, அப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு நம்ம பெய்டு பேட்ச் எடுத்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு நம்மளுக்கு 10 to 12:30 நாளைக்கு ஐடிபி செஷனுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 50 கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்துருவாரு. மறக்காம வந்துருங்க. நாளைக்கு 10 to 12:30. அதே மாதிரி பிடிஎஃப் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கோம், அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் போட்டு போயிருங்க, மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, நம்மளுடைய நரிக்கூட்டம் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல்ல இருக்கிற தர்மராஜ் வந்துட்டு அவர் வந்துட்டு என்னன்னு சொல்லன்னு தெரியல, ஒரு பிரதரா ஒரு சாரா அப்படி எப்படின்னு தெரியல, பட் நல்லா பேசக்கூடிய நம்ம இந்த பையன்லாம் நல்லா வரணும்டா, இல்லை இவரெல்லாம் செம்மையா வரணும்டான்னு எதிர்பார்க்குற ஒரு ஆளு. ஸோ அவர் கிளியர் பண்ணிருக்காரு, எல்ஐசி ஏஓ கிளியர் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஆர்ஆர்பி பிஓ வந்துட்டு இது வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாரு, ஆர்ஆர்பி கிளர்க்கு கிளியர் பண்ணாரு, இப்போ எல்ஐசி ஏஓ கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டிஸ்கஷன் செஷன் டியூஸ்டே போடுவார். சரியா, ஸோ அதோடைய ஃபர்தர் டீடைல்ஸ் நான் சொல்லுவேன். பட் டியூஸ்டே ஒரு டெலிகிராம் டிஸ்கஷன் செஷன், ஃப்ரீ செஷன் அவங்க பண்ணுவாங்க. ஸோ 3 எக்ஸாம் கிளியர் பண்ணவர், எல்ஐசி ஏஓ அதுவும் கிளியர் பண்ணவர், கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். அதையும் மறக்காம யூஸ் பண்ணிக்கிறீங்க. சில பேர் பார்த்தாங்கன்னா உண்மையிலே ஒரு மனசுக்கு பாஸ் ஆயிட்டான்டா அப்படின்னு நம்மளுக்கு தூக்கி வச்சு கொண்டாட தோணும், சந்தோஷப்பட தோணும். அவங்க வெற்றியை நம்ம வெற்றியாவே கொண்டாட மனசு வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரு. ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஹாஃப் ஹேண்ட் ஷர்ட் மறந்துடாதீங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய்.